சிம்ம ராசியோட பண்புகளை தான் பார்க்க போறோம். சிம்ம ராசி நெருப்பு ராசி, சிம்ம ராசி ஸ்திர ராசி, சிம்ம ராசி அறம் சார்ந்த ராசி. இதோட உருவம் சிங்கம், உறுப்பு வயிறு. சரியா? சந்திரன் எந்த பாவகத்துல உட்கார்ந்து இருக்காரோ அந்த பாவகத்தை ரொம்ப அதிகமா இயக்குவார். சரியா? சிம்ம ராசிக்கு வந்துட்டு குறிக்கக்கூடிய உறுப்பு வயிறு அப்படின்றதுனால அந்த பகுதியை அதிகமா இயக்குவார். அப்ப என்ன அர்த்தமாகுது? பசி ரொம்ப எடுக்கும் அப்படின்னு அர்த்தம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்கும். சரியா? அதனால என்ன பண்ணுவாங்க? நிறைய சாப்பிடுவாங்க. சாப்பிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? வயிறு அடுத்தடுத்து வேலை எதனாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கனால வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவை அவங்க அனுபவிப்பாங்க. சரியா? இது அறம் ராசி. மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஆசைப்படக்கூடியவங்க தான் சிம்ம ராசி. பணம் அல்லாம பொருளுக்கு, அதாவது புகழுக்கு ஆசைப்படக்கூடியவங்க அப்படின்னு. காசு பணம் அப்படின்றத விஷயத்தோட அந்த பேரு, இந்த பேருக்காக ஆசைப்படக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படின்னு எடுக்கணும். சரியா? அடுத்தது ஸ்திர ராசி, உறுதியான மனதை உடையவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிம்ம ராசிக்காரங்க உறுதியான மனதை உடையவர். ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து மாறாம உறுதித்தன்மையோடு செயல்படக்கூடியவங்க அப்படின்னு எடுக்கலாம். சரியா? அதுக்கடுத்து நெருப்பு. இது ஒரு நெருப்பு ராசி அப்படின்றதுனால இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கோபம் வந்து சட்டுன்னு வந்துடும். சரியா? மேசமும் நெருப்பு ராசி தான், சிம்மமும் நெருப்பு ராசி தான். மேசத்துல இருக்கிற நெருப்பு வேற, காட்டு நெருப்பு. சரியா? இது வந்துட்டு கோவில்ல எரியக்கூடிய விளக்கு, சுடர், ஒளி அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த நெருப்பு என்ன பண்ணும்? அது எரிச்சிரும். இந்த நெருப்பு வந்துட்டு என்ன பண்ணும்? ஜோதி, ஞானத்தோட அடையாளம் அப்படின்னு அர்த்தம் இந்த நெருப்பு. சரியா? அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அவங்க கோவப்பட்ட மறு நிமிஷம் அப்படியே காமா மாறிடுவாங்க. அதை பெருசா கன்சிடர் பண்ணாத அளவுக்கு டக்குன்னு டவுன் ஆயிடுவாங்க, நியூட்ரல் ஆயிடுவாங்க. சரியா? என்னப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி லிபரலா போகக்கூடியவங்களா மாறிடுவாங்க. சரிங்களா முத்துக்குமார் சார்? சரி, கேக்குதுல? கேக்குது. சரி, ரைட். இப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டீங்களா? அடுத்த பாயிண்ட் சொல்லட்டா? சிம்ம ராசியோட உருவம் சிங்கம் தானே. ஆமா. சிங்கம் வந்து அது வேலை செய்யாது. சரியா? பெண் சிங்கங்களா வேலை வாங்கும், சூப்பர்வைஸ் பண்ணும் சிங்கம். சரியா? அதனால சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாலும் உட்கார்ந்த இடத்திலே வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க. மேனேஜ்மெண்ட் வேலை நல்லா வரும், நல்லா மற்றவங்கள மேட்ச் எடுப்பாங்க. இவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். என்னால முடியலைன்னா வேற யாரால முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இவங்களுக்கு. எதை சொன்னாலும் முடியும் அப்படிம்பாங்க. பிடிவாத குணம் ரொம்ப அதிகமா இருக்கும். இவர்களை வேலை வாங்கணும்னா புகழ்ந்து பேசி வேலை வாங்கலாம் இவங்களை. இவரு மேச ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, சரியா, இந்த தனுசு ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, இவங்களெல்லாம் வேலை வாங்கணும் அப்படின்னா புகழ்ந்து பேசணும். புகழ்ந்து பேசணும்னா வேலை வாங்கிடலாம் இவங்களெல்லாம். வெளியில பாக்குற அளவுக்கு இவங்க ரொம்ப கரடு முரடான ஆட்கள் கிடையாது. பழகி பார்க்கும்போது அவங்களோட இலகின மனசு வெளியில தெரியும்.
இவங்க யார் அட்வைஸையும் கேட்கவே மாட்டாங்க. மற்றவங்களுக்கு ஆனா நிறைய அட்வைஸ மழைய பொழிவாங்க. அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுவார்கள், அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டார். சூரியனை எப்படி மற்ற கிரகங்கள் சுற்றி வருகிறதோ அதை போல சிம்ம ராசி நபர்களை எப்பொழுதும் சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்கள டிபெண்ட் பண்ணியோ ஏதோ ஒரு விஷயத்தை சார்ந்து சிம்ம ராசிக்காரங்களை சுத்தி 4 பேர் இருப்பாங்க. இவர்கிட்ட இருந்து உதவி உதவி வாங்கிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் எப்பவுமே இவரை சுத்தி இருக்கும். சிம்மராசிக்காரர்களை நம்பி வந்தவர்களுக்கு உதவும் மனப்பான்மை உடையவர். அவருக்கே எதுவும் பிரச்சனை வந்தா கூட அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச இவங்களுக்கு தெரியாது. போலியா முகத்தை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சு இவங்களுக்கு பேச தெரியாது. ஒரு பக்குவப்பட்ட சிம்மராசி அந்த மாதிரி இருக்கும். பக்குவம் இல்லாதது எல்லா வேலையும் பார்க்கதான் செய்யும். சரியா? ஒரு ஸ்டேஜுக்கு மேல எதுக்கு நம்ம பொய் சொல்லிக்கிட்டு, அவனுக்கு நம்ம பொய் சொன்னோம்னா அவன் மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிருவான். அதனால எதுக்கு பொய் சொல்லிட்டு உண்மையவே சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளிப்படையா போல்டா பேசிடும். தான் தனித்துவமா தெரியணும் அப்படின்ற எண்ணம் இவங்க எல்லா வீட்டுக்குமே இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு 4 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல நாம மட்டும் தனித்துவமா தெரியணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். இவங்களுக்கு எவ்வளவு பூர்வீக சொத்து இருந்தாலும் சரி, வருமானம் இருந்தாலும் சரி, அப்பா சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் சரி, நான் இந்த உலகத்துக்கு என்ன பண்ண போறேன், நான் என்ன சம்பாரிச்சு வச்சேன் அப்படின்னு தான் இவங்க புத்தி போகும். நான் இதை உருவாக்குனேன், என்னாலதான் இது நடந்துச்சு, அவங்க கொடுத்தாங்க நான் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்ற எண்ணம் இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. இவர்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லாத இடத்தில் இவர்கள் இருக்க மாட்டார். மற்றவரிடமிருந்து மரியாதையை மிகவும் எதிர்பார்ப்பார். இவரை யாராவது குறைச்சு பேசினா பழி வாங்கிடுவாரு. வாழ்க்கையில வந்து நிறைய ரிஸ்க் எடுப்பார். இவர் செலக்ட் பண்ற ஃபீல்டு எல்லாமே ரொம்ப டஃப்பான ஃபீல்டா தான் இருக்கும். இவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறை அத்தனையுமே கடுமையான துறையாக தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ளதான் இவர் அவரை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். இவர் ரொம்ப பிஸியாவே இருப்பார். இல்ல அப்படின்னா இவரை ரொம்ப பிஸியாவே காமிச்சுப்பாரு. சிங்கமானது மலை குகையில் இருப்பது போல சிம்ம ராசிக்காரர்கள் தனிமையில் தன்னுடைய மனம் சார்ந்த பிரச்சனையை சரி செய்து கொள்வார்.
சிம்மம் தனித்து நிற்கும் போது அது மனசு ரொம்ப உறுதிப்படும். சித்தர்கள் எல்லா பேரும் பார்த்தீங்களா, மலை குகையில தான் வந்து தியானம் பண்ணுவாங்க, தவம் பண்ணுவாங்க. அப்போ யாரோட தொந்தரவு இல்லாம அந்த மியூட் எடுத்து விட்டு பேசுங்க. நான் பேச சார் தன்னுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகளை மனம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்வார். அதாவது நீங்க இப்போ ஒரு மூட் அவுட்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு சிம்மராசி அப்படின்னா மனசு சரியில்லை, யாருக்கிட்டையாவது போய் ஆறுதலா வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு மித்த ராசிக்காரங்கள்லாம் நினைப்பாங்க. ஆனா சிம்ம ராசி கொஞ்ச நேரம் தனிமையில இருந்தாலே அதுவே வந்துட்டு அதை சரி பண்ணிக்கும். சரியா? அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும். சரி பண்ணிட்டு அடுத்த கட்டம் எதை நோக்கி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க சார். பேசி முடிச்சிட்டீங்கன்னா மியூட் போட்டுக்கோங்க. எப்பவும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உட்கார்ந்த இடத்துல. நிறைய படம் பார்க்கிற, பாட்டு கேட்கிற குணம் வந்து இவங்க கிட்ட இருக்கும். நிறைய படம் பார்ப்பாங்க இந்த ராசிக்காரங்க, பாட்டு கேட்கிற குணம் இருக்கும். உங்களுக்கு டிராவல் பண்ணி போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு வேலை இல்லாம சும்மா இருக்கிறது அப்படின்னா சுத்தமா பிடிக்காது. தனிமையில் இருக்கும் பொழுதுதான் சிம்ம ராசிக்கு பலம் கூடும். நிறைய புதுமையான விஷயங்களை யோசிப்பார்கள். நிறைய ஆடம்பர செலவு பண்ணுவாங்க. செலவு பண்றதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. கடன் வாங்குறது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே கடன் வாங்கிட்டாலும் அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு தண்டிக்கு அவருக்கு நிம்மதியே இருக்காது. சரிங்களா? கடன் வாங்கிட்டா அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அதே சிந்தனையோட தான் இருப்பார். கடனை எப்ப திருப்பி கொடுப்போம் அப்படின்ற எண்ணத்தோட தான் இருப்பார். கொடுத்தவன் கூட நிம்மதியா இருப்பான், ஆனா வாங்கிட்டு இவர் நிம்மதி இல்லாம இருப்பார். கடன் வாங்குறது இந்த ராசிக்காரர்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இவர்களது வயது கூட கூட இவர்களது வருமானம் கூடிக்கொண்டே இருக்கும். இவர் ஒரு தொழில் செய்ய மாட்டார், நிறைய தொழில் செய்வார். குறைஞ்சது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வழிகளில் வருமானத்தை ஈட்டுவார். இவர் யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே பிராண்டட் ப்ராடக்டா இருக்கும். பிராண்டட் எதை பயன்படுத்தினாலும் அது இந்த ப்ராடக்ட் தனித்துவமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க.
இவங்களுக்கு அடிக்கடி செலவு ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். நிறைய மார்க் வாங்குறாங்களோ இல்லையோ, ஆனா சப்ஜெக்டை நல்லா புரிஞ்சுப்பாங்க. நிறைய மார்க் வாங்குறாங்களோ இல்லையோ, ஆனா ஒரு சப்ஜெக்டோட கான்செப்ட் என்ன அப்படின்றத நல்லா புரிஞ்சுப்பாங்க. சரி, ரைட். இவங்களுக்கு வந்துட்டு கால் தொடர்பான வலிகள் இருக்கும். மூச்சு சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கும். என்ன கோளாறு சார்? மூச்சா? மூச்சு, சைனஸ் மூச்சு, சைனஸ் ப்ராப்ளம். சரி. ப்ராப்ளம், மேலதிகாரியோட பிரச்சனை இருக்கும் இவங்களுக்கு. அடங்கி போறதே இந்த ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. ஈகோவை டச் பண்ணிட்டா, இவங்களோட ஈகோவை டச் பண்ணிட்டா கண்டிப்பா அந்த ஈகோவுக்கு ஒரு ரிசல்ட் உண்டு. அதிர்ஷ்ட எண் 1, 2, 3, 9, 10. திசை வந்து கிழக்கு, சூரியனோட திசை கிழக்கு. தெய்வம் வந்து சிவன். கிழமை வந்து ஞாயிறு, திங்கள். இப்ப நம்ம ஒரு ராசியை பத்தி சொன்னோம், சிம்ம ராசியை பத்தி. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இப்ப பேசலாம் நீங்க. சார் வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். அந்த இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட இருக்காரு, சரி, இருந்தாரு. அவர் வந்து அவருக்கு வந்து நிறைய பாயிண்ட்கள் வந்து பொருந்தி போகுது, நிறைய பாயிண்ட்கள் பொருந்தது. நல்ல பயங்கரமா. நான் எப்படி எழுதினேன் அப்படின்னா, நான் நிறைய குறிப்புகள், ராசிக்கு உண்டான இயல்பு என்ன, ஒரு ஆள் ஜாதகம் பார்க்க வர்றாருன்னா ஃபர்ஸ்ட் அவர் ராசியை சொல்லிதான் அமுக்கணும். இப்ப இந்த ராசிப்பா உனக்கு, நீ இப்படி எல்லாம் இருப்ப, உனக்கு இதெல்லாம் பிடிக்காது, அடங்கி போற ஆள் கிடையாது, சரியா, பணிஞ்சு போற ஆள் கிடையாது, உடனே உங்ககிட்ட காரியம் சாதிக்கணும், ஐயா சாமி என்னைய காப்பாத்து அப்படின்னு சொல்லிதான் வேலையை முடிக்கணும். இந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான ராசியோட இயல்பு என்ன அப்படின்றத எடுத்து சொல்லணும். நிறைய பாயிண்ட்ஸ் எழுதி அதுக்கப்புறம் எதெல்லாம் பொருந்தலையோ அதெல்லாம் குறைச்சு இப்படி சொல்றேன், சரியா. எனக்கு சிம்ம ராசி தான். இதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே எனக்கு மேட்ச் ஆகுற பாயிண்ட் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். எனக்கு கால் வலி இருக்கு, வெயிட் கூடிரும், ஒரு சட்டில் ஸ்டேஜுக்கு மேல வெயிட் கூடிரும், வெயிட்டை குறைக்க முடியாம ரொம்ப சிரமமா இருக்கும், சரியா. பரிகாரம் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில் வில்வ இலையால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுவது வந்துட்டு சிறப்பு. சார் மகேந்திரன் சார், உங்ககிட்ட இருந்து சவுண்ட் வருது, மியூட் போட்டுக்கோங்க. மியூட் போட்டேன், சாரி சார். ஓகே ஓகே, சரி. அதுக்கு அடுத்தது கன்னிராசிக்கு எழுதிக்கோங்க.
கன்னிராசி வந்துட்டு கன்னிராசியோட உருவம் என்னன்னா ஒரு கன்னி பெண். சரியா? கதிர்குலையோடு கூடிய கன்னி பெண். பெண்ணுன்னு போட்டிருக்கேன். கன்னி பெண்ணோட உருவம் இருக்கும் அதுக்கு. சரி, ரைட். கன்னிப்பெண் அப்படின்னு அதோட உருவம் கன்னிப்பெண் அப்படின்னா அப்ப கன்னிராசிக்காரர்கள் ஈர்ப்பு தன்மை உடையவர். கன்னிராசிக்காரங்கன்னா அவங்க வந்துட்டு நம்மளெல்லாம் அவங்கள பார்க்க வைப்பாங்க. பார்க்குற மாதிரி செயல்கள் தான் நடக்கும் அந்த இடத்துல. கன்னிராசியின் பேச்சில் வசீகரம் இருக்கும் அப்படின்னு போட்டுக்கோங்க. வசீகரம், ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு போட்டுக்கோங்க. பணம் சம்பாதிப்பதில் ஈடுபாடு உடையவர். பணம் சம்பாதிக்கிறதுல ஈடுபாடு அதிகமா இருக்கும். ஒரு உறுதியான மனநிலையை உடையவர். அவங்க கூட பழகக்கூடியவங்களோட கேரக்டர் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. கன்னிராசிக்காரங்க கூட பழகுறவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அடுத்தவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்களையும் திறமைகளையும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க அடுத்தவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்களையும் திறமைகளையும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாராட்டவும் செய்வாங்க அதை. ஒரு ஆளை பாராட்டுறதுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு நிகர் கன்னிராசிக்காரங்கள் மட்டும்தான் அந்த அளவுக்கு பாராட்டுவாங்க. இவங்களுக்கு கரஸ்பாண்டிங் பவர் அதிகமா இருக்கும். கிரியேட்டிவிட்டியும் அதிகமா இருக்கும். புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கரஸ்பாண்டிங் பவர் எல்லாத்தையும் வழி நடத்துறது. எந்த டெக்னாலஜி கொண்டு வந்தாலும் அதை ஈஸியா கத்துப்பாங்க. நிறைய பேருக்கு ஏடிஎம் கார்டுல பின் போட தெரியாது, நெட் பேங்கிங் தெரியாது, கூகுள் பே தெரியாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது இல்லையா? அந்த கன்னிராசிக்காரங்க எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா மேலோட்டமா ஒரு நாலேஜ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த கூட திடீர்னு நம்ம வீட்டுல ஒரு லைட் பீஸ் ஆகி போயிடுச்சுன்னா இந்த வயரு தான் பேஸ் வயரு, இது நியூட்ரல் வயரு அப்படின்னு சொல்லி, இது எர்த் வயரு, இது இப்படி சீவு இப்படி போட்டோம்னா லைட் எரியும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லா துறைகள்லயும் அறிவு வச்சிருப்பாங்க. வயசானவங்களா இருந்தா கூட இந்த டெக்னாலஜில அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும். எல்லா விஷயத்திலையும் மூக்க விடுவாங்க. இங்க இருந்துகிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அரசியல் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, சரியா? சினிமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிற குணம் கண்டிப்பா அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். தான் கத்துக்கிட்ட விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இவங்களுக்கு சண்டை போடணும்ன்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. எதிரியை உருவாக்கிக்கணும்ன்ற எண்ணம் சுத்தமா இருக்காது. இந்த ராசிக்காரர்கள் நல்லா ஜாலியா பழகுவாங்க.
ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுவாங்க. தன்னை வெறுக்கக்கூடிய நபராக இருந்தால் கூட அவர் மேல வெறுப்பு செலுத்தாத அளவுக்கு விலகி நின்றுக்கிடுவாங்க. நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க, ஜாலியா பழகுவாங்க. இவரை நம்பி ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா கரெக்ட் டயத்துல வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு. கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா இடத்துலயும் ஒரு ஆள் போட்டிக்கு இருந்துகிட்டே இருப்பார். உத்தியோகத்துக்கு போறவங்களா இருந்தா கூட சைடுல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்வாங்க. சாப்பிடும்போது டிவி பாக்குறது, படிக்கிறது, இல்ல சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது வேலை பாக்குறது, இல்ல வேலைக்கு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த நம்மள மாதிரி ஜோசியம் படிக்கிறாங்கல்ல, ஆல்ரெடி ஒரு உத்தியோகத்துல இருந்து மேற்கொண்டு இன்னொன்னு படிச்சுக்கிட்டு இருக்காரு. தற்காப்பு கலைகள் ஏதாவது கத்துக்கிடணுன்ற எண்ணம் இவங்க கிட்ட இருக்கும். பேரண்ட்ஸோட அடிக்கடி சின்ன சின்னதா ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. இவங்களுக்கு ஊதாரித்தனமா செலவு பண்றது பிடிக்காது. இவங்களுக்கு கூட்டு தொழில நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலை விட உத்தியோகத்துக்கு போறதுல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுவாங்க இவங்க. கன்னிராசிக்கார பெண்களுக்கு அதிக சகிப்புத்தன்மை இருக்கும். என்னதான் அனுசரித்து போனாலும் குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். உடல் ரீதியா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்கறை உள்ளவங்களா இருப்பாங்க. ஒரு வயசுக்கு மேல சுகர் போட்டு சாப்பிடுறது, சால்ட் போட்டு சாப்பிடுறதெல்லாம் குறைச்சிருவாங்க. ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு அடிக்கடி தலை சுற்றுதல் ஏற்படும். தலை சுற்றுதல் சின்ன வயசுலயே கண்ணாடி போடுற பழக்கம் உண்டாயிடும். வயதில் மூத்தவர்களாக இருந்தா கண்ணுல புற வந்துடும். புரை, கண் புரை. வணங்க வேண்டிய கடவுள் யார் அப்படின்னா புதன் பகவான், பெருமாள். கும்பகோணத்துல உள்ள திருவெண்காடு வருஷத்துக்கு ஒருக்கா போய் புதன் பகவானை போய் தரிசிச்சுட்டு வர்றது இவங்களுக்கு ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும்.
நவகிரகத்துல உள்ள புதனுக்கு பச்சை கலர்ல துணி எடுத்து கொடுத்து துளசி மாலை சாத்தி பிரார்த்தனை பண்ணும் பொழுது இவர் பேர், புகழ், அந்தஸ்து, லாபம் இதெல்லாம் இவருக்கு கிடைக்கும். புதன் மஞ்சள் துணி கட்டி, என்ன சாமி? புதன் மஞ்சள் துணி கட்டி, மஞ்சள் துணி கிடையாது, பச்சை துணி, பச்சை பச்சை துணி, பச்சை கலர் துணி, துளசி மாலை. துளசி மாலை. சரி. நீங்களுமே நல்ல ஜோதிடம்லாம் நல்லா கத்துக்கணும், கணித ஞானம் அதிகமா இருக்கணும் அப்படின்னா நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி, ரெண்டாவது புதன் பகவான். புதனுக்கு பச்சை கலர்ல ஒரு வஸ்திரம் போட்டு துளசி மாலை போட்டு நீங்க புதன் பகவானை நல்லா நீங்க பிரார்த்தனை பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோதிடத்துறையில அபரிவிதமான ஞானம் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? புதன் வழிபாடு உங்களுக்கு புத்தி, கல்வியில ஞானம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப கொடுத்துரும். சரியா? சாதுர்த்தியம், இந்த சாதுர்த்தியம் இதெல்லாம் அதிகமா கொடுக்கும். அதிர்ஷ்ட எண் 4, 5, 6, 7, 8. கிழமை புதன், சனி. திசை வடக்கு. நிறம் பச்சை. தெய்வம் மகாவிஷ்ணு. வேகமா சொல்லிட்டு போறேன், யாருமே ஒண்ணுமே சொல்லல. யாரு நோட்ஸே எழுதவே இல்லையா? இல்ல வீடியோ வரைக்கும் பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன? எழுதிக்கிட்டு தான் சார் இருக்கோம், எழுதிக்கிட்டு தான் இருக்கோம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வீடியோ எல்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு, நிறைய கிளாஸஸ் இருக்கு. என்ன அப்புறம் பாப்போம் அப்படின்னா அவ்வளவுதான், க்ளோஸ், கதை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பல்ல கடிச்சிட்டு என்னத்தையாவது எழுதிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருந்தாதான் நமக்கு நம்ம இந்த அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருப்போம். சரியா? நான் எழுதின புத்தகம் நிறைய இருக்கு, அதெல்லாம் எடுத்து பார்த்தா நான் தான் எழுதினேனான்னு எனக்கே தெரியாது. இதெல்லாம் நாமளா எழுதணும், இவ்வளவு எழுதியிருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி எனக்கே தோணும். சரியா? அதனால நிறைய எழுதணும், எழுதினாதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சரி, அடுத்தது பாப்போமா? சரி, இந்த கன்னி ராசிக்காரங்க யார் யாரு, அவங்களுக்கு இதெல்லாம் செட் ஆச்சா செட் ஆகலையா சொல்லுங்க. சார் நான் கன்னி ராசி. உங்களுக்கு செட் ஆகுதுல்ல சார்? ஆமா சார். பாத்தீங்களா கரஸ்பாண்டிங் இதெல்லாம் அப்படின்னு. ஆமா, ஒரு பிரின்சிபாலா இருந்துகிட்டு அஸ்ட்ராலஜி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா சார். பலனை நோட்ல மட்டும் எழுதிடாம பலனை நோட் பண்ணி உங்க பசங்க, ஒய்ஃப் எல்லா பேருக்கும் இந்த பலனை சொல்லி பாருங்க. நீ இப்படி எல்லாம் இருக்கியா, இப்படிதானே நீ அப்படின்னு சொல்லி பாருங்க. சரி சார். ஓகே சார். ஓகே. உங்களுக்குள்ள ஒரு ஆழமா பதியும். சரி, அடுத்ததுக்குள்ள போலாம். துலா ராசிக்காரர்களின் துலா ராசின்னு தலைப்பு போட்டுக்கோங்க. துலா ராசி. துலா ராசியோட உருவம் தராசு. இவங்க எல்லா பேத்துக்கிட்ட ஈக்குவலா பழகுவாங்க. நல்லவன், கெட்டவன், உயர்வு, தாழ்வு எதையுமே பார்க்காம ஈக்குவலா பழகுவாங்க துலா ராசிக்காரர்கள். தன்னை சுற்றியுள்ளவர்களை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் உண்டு. இவர்கிட்ட எல்லாரும் நேர்மையா நடந்துக்கிடணும் அப்படின்னு நினைப்பாரு. ஐயா எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. ஆனா என்ன ஆயிருக்கும், அவங்க திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்நேரம் என்ன சொல்லுவாங்க, இவங்க மாப்பிள்ள இங்க பாரு
1000 ரூபாய் கேட்டாங்க, கொடுத்தேன். கஷ்டம்னா கொடுத்தேன். ஆனா இப்ப என்ன தெரியுமா பண்றான்? இப்ப வந்துட்டு அதை பத்தி பேசவே மாட்டேங்கான்டா. காசு தர்றேன்னு சொல்லி வாங்கினா ஆனா திருப்பியே கொடுக்க மாட்டேங்கான் அப்படின்னு சொல்லி பேசுவான். புரியுதா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது? எல்லாரும் ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டா, ஏதாவது கமிட் ஆயிட்டா உங்க பக்காவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. சரியா? நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. நியாயம் நியாயம் தராசு தானே அதோட சிம்பிள். நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. சமூக அக்கறை இருந்து கொண்டே இருக்கும். போட்டுக்கோங்க. எல்லாம் சட்டப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. குறிப்பா இந்த ராசிக்காரங்களுக்கு தான் இருக்கக்கூடிய பகுதியில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு வாக்கு சாதுர்த்தியம் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களை பேச்சுல ஜெயிக்க முடியாது. ரொம்ப பொதுநலவாதியா இருப்பாங்க. உங்களுக்கு சுயநலமா இருக்கிறது பிடிக்காது. பொதுநலவாதியா இருக்கும். வாழ்க்கையில எவ்வளவு தோல்வி வந்தாலும் சரி இவங்க துவண்டு போக மாட்டாங்க. எவ்வளவு பெரிய வெற்றி வந்தாலும் சரி இவங்க அதுக்காக ரொம்ப வந்துட்டு சந்தோஷமும் பட மாட்டாங்க. எனக்கு சம்பளம் கூட்டிட்டாங்க, 40,000 ரூபாய் சம்பளம், எனக்கு சம்பளம் கூட்டிட்டாங்க அப்படின்லாம் ஊரெல்லாம் தண்டராப்படணும். சத்தமே இல்லாம அமுக்குனி மாதிரி இருந்துக்கலாம். தோல்வி வந்தாலும் அந்த முகர அப்படித்தே இருக்கும், வெற்றி வந்தாலும் அந்த முகர அப்படித்தே இருக்கும். இவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை இருந்தா கூட அதை வெளியில சொல்ல மாட்டேன், மூடி மறைச்சிருவேன். பர்சனலா அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட அதை வெளியில சொல்றத ரொம்ப அவமானமா நினைப்பாரு. தன்னுடைய மனவேதனையை யாரிடம் வெளிப்படுத்த மாட்டார், தனக்குள்ளே வச்சுப்பார். எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமா பார்க்காம ரொம்ப டீப்பா ஆராய்ச்சி பண்ணி தான் முடிவெடுப்பாங்க. தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும். தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் ஆர்வம் அதிகம்.
ஏதாவது Dress வாங்குறாங்கன்னா ரொம்ப யோசிச்சு சரியானதா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குவாங்க. மேக்கப், பர்ஃப்யூம், பிராண்டட் ஷர்ட் இதெல்லாம் பயன்படுத்துறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். துலா ராசிக்காரர்கள் குடும்பத்தின் மீது உள்ள பற்றை காட்டிலும் நண்பர்கள் மீதுதான் அதிக பற்று உடையவர். குடும்பமா நண்பனா அப்படின்னு வந்தா எனக்கு நண்பன் தான் பெருசு அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் தான் துலா ராசிக்காரங்க. துலா ராசியின் வாழ்க்கையின் முதல் பகுதி மத்தியமமாகத்தான் இருக்கும். உங்க வாழ்க்கை முதல் பகுதி மத்தியமமா இருக்கும், பிற்பகுதி ரொம்ப சூப்பரா இருக்கும். இவங்களுக்கு வயது கூட கூட ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகமாகும். கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சின்ன வயசுல கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க. திடீர்னு இவங்களுக்கு பக்தி அதிகமாகி போய் கோயிலுக்கு நிறைய ஃபண்டு இதெல்லாம் டொனேட் பண்றது, இதை கலெக்ட் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. ஏதாவது சொன்னோம்னா நீதி, நியாயம், நேர்மை அப்படிம்பாங்க. அனாவசியமா அடுத்தவங்களோட பர்சனலுக்குள்ள வந்து தலைய விட மாட்டாங்க. தலைய விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உன் பர்சனல்ல தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர்களுக்கு நன்றியை மறப்பது சுத்தமாக பிடிக்காது. யாராவது சிறிய உதவி செய்தால் கூட அதை மனதிற்குள்ளே வைத்திருப்பார்கள். பதிலுக்கு ஏதாவது உதவி செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடே இருப்பார்கள். இவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடியவர். இவங்க யாருக்காவது பணத்தை கொடுத்தாங்கன்னா அந்த கொடுத்த பணத்தை கேட்கறதுக்கு அவ்வளவு தயங்குவாங்க. ஒரு சில நேரம் அந்த பணத்தை கேட்காமலே விட்டுருவாங்க தயங்கி போய்.
சரி போய் தொலைறான் போ அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஒரு சில நேரம். காதல் வாழ்க்கையில் உண்மையான காதலை வெளிப்படுத்துவார். துளாராசிக்காரர்கள் காதல் தோல்வி ஏற்படலாம். காதல் தோல்வி ஏற்படலாம். விட்டு கொடுத்து போகும் குணம் துளாரம் ராசிக்கு உண்டு. நாலு, 5, 6, 7, 8 அதிர்ஷ்ட எண். நாலு, 5, 6, 7, 8. நிறம் வந்து வெள்ளை. தெய்வம் வந்து மகாலட்சுமி, காமாட்சி. வெள்ளிக்கிழமை மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து மகாலட்சுமியை கும்பிட்டா இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன் ஏற்படும். துலா ராசியில யாரு இருக்கா? குரூப்ல யாருமே துலா ராசி கிடையாதா? துலா ராசி திசையா? சுக்கரனோட திசை தானே. தென்கிழக்கு. துளாராசியில யாராவது இருக்காங்களா? இந்த இது செட் ஆகுதா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஃபுல்லா செட் ஆகுது. அப்படியா? நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதும் போது என் ஃப்ரெண்ட வச்சுதான் எழுதுனேன். பக்காவா இருக்கு, கூட மிஸ் ஆகாது. நண்பர் ஒருத்தருக்கு எல்லாமே அப்படியே காசை கொடுத்துட்டு வந்துட்டு முழிப்பாரு. கோயிலுக்கு நான் போவேன், அவர் வர மாட்டாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு ஒரு நாள் டொனேஷன் குடுறா நீ செய்யி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாரு. சரியா? அதனால அப்படியே முன்னுக்கு பின்னா முரண்பாடா இருக்கும். தீவிரமா காதலிப்பாரு. போய் சொல்லுடா அப்படின்னா சொல்ல மாட்டாரு, பயப்படுவாரு. ரொம்ப சின்சியரா இருப்பாரு. நியாயம் பேசுவாரு ரொம்ப. என்கிட்ட வேலை பாக்குறவங்க எல்லாம் பார்த்தா அவரு ஏதாவது செலவு காசு கொடுப்பாரு. என்கிட்ட வேலை பாக்குறவங்க அவரு கொடுப்பாரு. எனக்கெல்லாம் ஏதாவது செய்யா அப்படிம்பாரு. சம்பளம் கொடுக்குறேன், போனஸ் கொடுக்குறேன், இதுக்கு மேல என்ன செய்ய அப்படின்னு. ஃபாரின்ல இருந்து வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அவங்களுக்கு எல்லாம். நிறைய இருக்கு அந்த இதுல, எல்லாமே மேட்ச் ஆகும். செக் பண்ணி பாருங்க, பக்கவா. கிழமையும் திசையும் சொல்லல சொன்னேன்ல, வெள்ளிக்கிழமை துலா ராசிக்கு திசை வந்து அந்த ஐயா கேட்டார்ல தென்கிழக்குன்னு சொல்லி சொன்னேன்ல. அப்படியே மியூட் ரைட். அடுத்தது போலாம், விருச்சிக ராசிக்கு போயிருவான். டெய்லி 3 ராசி தான் பார்க்க முடியுது. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குல்ல? எழுதி வச்சுக்கோங்க, சரியா? யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? கொடுத்ததுல 1% கூட வேஸ்ட் ஆகாது. எழுதுனது எதுவுமே வேஸ்ட் ஆகாது. எல்லாமே கீ பாயிண்ட்ஸ் தான். யூஸ் பண்ணி பாருங்க. விருச்சிக ராசி, விருச்சிக ராசியோட பண்பு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். வெளிப்படையா இருக்க மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரங்க வெளிப்படையா இருக்க மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க எல்லா விஷயத்தையும்.
ஆசா பாசம் அத்தனையுமே மனசுக்குள்ளதான் இருக்கும். வாயை திறந்து சொல்லவே மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அது வெடிச்சு வெளியில வந்துடும். ஏதாவது ஒண்ண மறைச்சு வச்சாலோ இல்ல அது ஒரு மர்மமா இருந்தாலோ அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுல அவங்க மனசு ரொம்ப இதா இருக்கும். நீங்க ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா. யாரையும் நம்ப மாட்டாங்க. நம்பிட்டாங்க அப்படின்னா கடைசி வரை அதுல உறுதியா இருப்பாங்க. அம்மாச்சாரியால அம்மாச்சாரி கோமாளித்தனமா நாடகம் ஆயிப்போச்சு கடைசி. ரவி சார் நாடகம் பார்த்ததெல்லாம் போதும். விருச்சிக ராசிக்காரர்கள் யாரையாவது பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக என்னன்னாலும் செய்வாங்க. யாரையாவது அவங்களுக்கு பிடிக்கலனாலும் பழி வாங்குவாங்க. தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லி சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கு எந்த இடைஞ்சல் இல்லாம அமைதியான நிலையில தனிமையில இருக்கணும் விருப்பப்படுவாங்க. சுயமரியாதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி. நகைச்சுவை உணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும். நல்ல நக்கலு கிண்டல் எல்லாம் அதிகமா அடிப்பாங்க. நல்லா வாய் விட்டு குலுங்கி குலுங்கி சிரிப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. நல்லா ஜாலியா பேசுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து நம்மளும் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே கடுப்பாயிருவாங்க. இவங்க ரகசியத்தை காக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. யாருக்கிட்டையும் அடுத்தவங்களோட பர்சனலா ஷேர் பண்ண மாட்டாங்க. தனக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத யாருக்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரத்துல சொல்ல மாட்டாங்க. அதாவது என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்றத யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. இப்ப ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் நம்ம வீட்டுல, ஏமா இந்த பையனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டபடி அப்படியே அமைதியா தான் இருக்கு. இஷ்டம் அப்படிம்பாங்க. புரியுதா நமக்கு சொல்றது? அது 2 பிள்ளை பெற்றிருக்கோம். பெற்றதுக்கு அப்புறமும் உனக்கு எப்படிமா பிடிச்சிருக்கு, ஏய் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை போ அப்படின்ற கடைசி வரை என்ன ஏது அப்படின்ற விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ரொம்ப தெளிவா முடிவெடுப்பாங்க. யாரையும் குழப்பவே மாட்டாங்க. வாழ்க்கையில அவங்க கத்துக்கிட்டதை தெளிவா எடுத்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க.
கோபம் வந்துச்சுன்னா உச்சகட்ட கோபமா அதை வெளிப்படுத்துவாங்க. இந்த ஒரு சில பொம்பளைங்க தாலியை கழட்டி எல்லாம் எரிஞ்சிருவாங்க பாத்தீங்களா, புருஷன் மூஞ்சில. அந்த மாதிரி எல்லாம் கோபம் வரும் இவங்களுக்கு. ஏதாவது ரொம்ப ஓவரா பேசு, தாலியை கழட்டி தூக்கி எறியறது, கத்தியை தூக்கி எறியறது. மற்றவங்களுக்கும் மனசு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதாவது மற்றவங்களோட கொள்கைகளை இவங்க மதிப்பாங்க. இவங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அப்படின்னு பேசக்கூடியவங்க. அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் செய்வாங்க. வயதில் பெரியவர்களை மதிப்பார். இவர்களோட செயல் வந்து வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படுவாங்க. வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடியவர். நம்ம ஏதாவது ஒரு சஜஷன் சொன்னா கூட அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரூட் போட்டு போய்கிட்டே இருக்கும். இவங்க பணத்தை யாருக்காவது கொடுத்தாங்க அப்படின்னா அது திரும்ப வராது. ரொம்ப கஷ்டம்தான். உங்களுக்கு சொந்த தொழிலை விட உத்தியோகத்துக்கு போறது நல்ல லாபத்தை கொடுக்கும். பணம் கொடுத்தா திரும்ப வராது. அதுக்கடுத்து இவர் வந்து யாருக்காவது பணம் கொடுத்தா வராதுன்னு சொல்லி சொன்னேன். புரியுதா? விருச்சிக ராசிக்காரங்க யாருக்காவது பணம் கொடுத்தா திரும்ப வராது அப்படின்னேன். புரியுதா? புரியுது புரியுது. கேட்கல. அதாவது விருச்சிக ராசி இப்ப நான் தான் வச்சுக்கோங்க, நான் தான் பூமாரி சார் இருந்தாங்க வச்சுக்கோங்க 1,00,000 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னா எனக்கு அந்த பணம் வந்து நீங்க திருப்பி கொடுக்க மாட்டீங்க, இழுத்தடிப்பீங்க, சவு முட்டாயா இழுக்கும். சரியா? காசை கொடு காசை கொடுன்னு தான் வாங்கணும். அப்படித்தான் இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களோட லைஃப். காதல் திருமணத்தை விட அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இவங்க கூட்டு குடும்பத்தை விரும்ப மாட்டாங்க, தனியா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. கூட்டு குடும்பமா இருந்தா கூட தனி குடுத்தனம் போகணும்னு நினைப்பாங்க. ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு. ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய், ரத்தத்துல ஏதாவது கிருமி இருக்கு சார். கிருமி இருந்தா தோல் அரிக்கிறது,
அங்கங்க சொறி பிடிக்கிறது, மண்டையில பொடுகு வர்றது, இதெல்லாம் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய். ரத்தத்துல கிருமி இருந்தாதான் அந்த மாதிரி பிரச்சனை தொடர்ச்சியாகும். உங்களுக்கு பிபி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரியா? ஹை பிபி, லோ பிபி இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருதயம் மற்றும் ஜீரணம் சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? வேற வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், பிறப்பு உறுப்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறது, அடிக்கடி பாத்ரூம் போற பழக்கம், தூக்கத்துல போற பழக்கம், இந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கலாம். யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். சரியா? பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்ட எண் வந்து 1, 2, 3, 9, 10. 1, 2, 3, 9, 10. 1னா சூரியன், 2னா சந்திரன், 3னா குரு, 9னா செவ்வாய், 10 நாளும் சூரியன் தான். 10 நாள் சார் 10 நாளும் சூரியன் தான். சூரியன் கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை, திசை வந்து தெற்கு, தெய்வம் வந்து முருகன். விருச்சிக ராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகன். அந்த முருகன் வந்துட்டு திருச்செந்தூர் முருகனா இருக்கிறது நல்லது. பாதாள செம்பு முருகன் ஒண்ணு திண்டுக்கல் பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அதுவா இருக்கிறதும் நல்லது. சரியா? ஏன்னா விருச்சிகம் அப்படின்றது வந்துட்டு மறைக்கப்பட்ட பொருள், மறைபொருள். 2வது தனுசு வருது பக்கத்துல அப்படின்றப்ப அது ஒரு நீர் பகுதி அப்படின்னு எடுக்கலாம். அப்படின்றப்ப அதனால அந்தந்த இடம் எல்லாம் எடுக்கணும். சரியா? சரி, இந்த விருச்சிக ராசியில யார் யார் இருக்கீங்க? விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். யாருமே இல்லையா? தம்பி ஒருத்தனுக்கு எல்லாமே இருக்கு, கரெக்டா இருக்கியா? இது கரெக்டா இருக்கா? ஃபுல் கரெக்ட், 100% கரெக்ட். இதெல்லாம் நான் அனுபவிச்சு எழுதுனது. இந்த இருக்கு பாருங்க, நானே எழுதி அந்த ஃபர்ஸ்ட் காப்பியை ஏதோ டெலீட் பண்ணிட்டேன், எங்க வச்சேன்னு தெரியல. பிறகு என்கிட்ட ஒரு காப்பி, ஒய்ஃப் கிட்ட ஒரு காப்பி இருக்கும். அதுல இருந்துதான் உங்களுக்கு நான் இப்ப எடுத்து சொல்றேன். சரியா? பக்காவா இருக்கும், போட்டு பாருங்க. இல்லைன்னா கூட யாராவது விருச்சிக ராசியில யாராவது இருக்காங்களா அப்படின்னு நான் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு குறைச்சிட்டேன். ஒரு 40 பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 40க்கு 12 பாயிண்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். காதல் பண்ணிட்டு கிளாஸ கரெக்டா ப்ராப்பரா முடிக்கிறவங்களுக்கு நான் இந்த ஸ்பைரல் வந்துட்டு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு கொடுப்பேன். நீங்க ஜெராக்ஸ் போட்டுக்கணும். சரியா? ப்ராப்பரா இந்த கிளாஸ கம்ப்ளீட்டா முடிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பைரல் கொடுப்பேன். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த பாயிண்ட்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நீங்க எழுதி வச்சிருக்கிறதையா சார்? ஆமா சாமி, நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை அப்படியே கொடுப்பேன். நீங்க ஜெராக்ஸ் எடுத்து என்கிட்ட ஒரிஜினலை கொடுத்துடணும். சரியா? ரைட், ஓகே ஓகே. சரி, வேற என்ன? இன்னைக்கு சொன்ன ராசிகள் எல்லாம் யார் யாருக்கு மேட்ச் ஆகுது? சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் 4 ராசி பார்த்திருக்கோம். யார் யாருக்கு மேட்சிங் இருக்கு? சாருக்கு பக்கா மேட்சிங். சார் ஃபுல் டியூனிங்ல இருக்கிறாரு, அதனால சார் வந்துட்டு ஓகே. வேற யாருக்கு மேட்சா இருக்கு? யாருக்கு மேட்சே ஆகல? ரவி சார் லைன்ல இருக்கீங்களா? பதில் சொல்லுங்க ரவி சார். சொன்னீங்க, ஆனா என்கிட்ட நான் ஒரு ஆள்கிட்ட ரூபா வாங்கினேன் இன்ஜினியர்கிட்ட. ஆனா என்கிட்ட திருப்பி கேட்டாரு, நானும் கொடுக்கல. நீங்க விருச்சிக ராசியா? இல்ல இல்ல இல்ல, ஃப்ரெண்டு இன்ஜினியர். உங்களுக்கு அப்படியா? ஆமா. நான் சொல்ல வர புரியுதா? விருச்சிக ராசி யாருக்கிட்டையாவது காசு கொடுத்துட்டா வர்றது கஷ்டம். நான் அவருக்கு நான் கொடுக்கலன்னா திருப்பி ஒரு நாள் கேட்டாரு, நீ சரி வச்சா வச்சுக்கோ அப்படின்ட்டாரு என்கிட்ட. இது கூட திருப்பி கூட தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ராசியா இல்ல அவர் விருச்சிக ராசியா? அவரு அவர் வந்து